இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பீனட் சுண்டல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். பீனட்டை 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று சுண்டல் மெத்தட்லேயும் பண்ணலாம், இன்னொன்று சாலட் மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பீனட்டை நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். ஸோ நைட் நல்லா ஊறிடும். ஸோ காலையில் எழுந்த உடனே 3-4 டைம்ஸ் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் அது பீனட் நல்லா தண்ணி முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கிடணும். தண்ணி நல்லா ஊற்றணும். ஏன்னா பீனட் கம்மியாக ஊற்றினோன்னா ஒரு சிலது வெந்திருக்கும், ஒரு சிலது வேகாமல் இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றும் போதே உப்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 3-4 விசில் விட்டுட்டு இறக்கிடுங்க. ஒரு வடிகட்டியில் கொட்டிட்டு தண்ணியை நல்லா வடிஞ்சதும் பீனட்டை எடுத்துடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுட்டு 2 காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி போட்டுட்டு இந்த பீனட் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அந்த பீனட் எடுத்து அதில் போட்டுடுங்க. உங்களுக்கு பெருங்காயம் ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடுங்க. அவ்வளோதான், பீனட் சுண்டல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதிலே இன்னொரு மெத்தடும் நம்ம பார்க்கலாம். ஸோ சுண்டலோட தேங்காய் போட்டும் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா சாலட் மெத்தட் தான். சாலட் மெத்தடுக்கு எப்படி பண்ணணுன்னா, பீனட் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, பீனட்டு, பொடியாக கட் பண்ண ஆனியனு, பொடியாக கட் பண்ண டொமேட்டோ, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சால்ட்டு, சில்லி பவுடர், சாட் மசாலாவும் போட்டுக்கோங்க, பெப்பர், கொஞ்சோண்டு லெமன் பிரிஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரட் நல்லா துருவி அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு பொரி இருந்தாலும் கூட பொரியும் போட்டுக்கலாம். ஸோ நல்லா கலந்துட்டு அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பசங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் கொடுத்து அனுப்புங்க. இது சாலட் எப்படின்னா அவங்க சாப்பிடும்போது தண்ணி விட்டா மாதிரி இருக்கும். ஸோ என் பையனுக்கு நான் ஸ்நாக்ஸ் சுண்டல் தான் கொடுத்து அனுப்புவேன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரெசிபி என்ன வேணும்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.